நிறைய இருப்பதும் அதிகமாக இருப்பதும் தான் பரக்கத் என்று புரிந்து கொண்ட நிறைய பேர் எம்மிலே இருக்கிறார்கள். நிறைய இருப்பதுதான் பரக்கத் அப்படி என்று சொல்லி புரிந்த எம்மிலே பலர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். பரக்கத்தா கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. பரக்கத்தா கிடைச்சிச்சு அப்படி என்று சொன்னால் நிறைய கிடைத்ததுன்னு அர்த்தம். அவங்களுடைய பார்வையில் பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொன்னால் நிறைய கிடைத்தது என்பது அர்த்தம். பரக்கத்தாக ஒன்று கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறார். ஆனா அந்த வார்த்தையில் அவங்க சொல்றது அதல்ல. பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொல்ற நேரத்தில் பரக்கத் என்கின்ற சொல்லுக்கு அவர்கள்ட்ட எந்த பெருமதியும் இல்லை. அந்த நேரத்தில் அப்படி சொல்வதற்கான ஒரே காரணம் நிறைய என்னது, இந்த பரக்கத்தை தமிழ்ல சொல்லிட்டா சரி, அவ்வளவுதான். பரக்கத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன அதுல விரும்ப வராங்கன்னு சொன்னா, சொல்ல வராங்கன்னு சொன்னால் நிறைய என்ன செய்தது கிடைத்தது என்றுதான் சொல்ல வராங்களே தவிர பரக்கத்தாக கிடைத்தது அப்படி என்று சொன்னால் திருப்தி கிடைச்சது, சந்தோஷம் கிடைச்சது, உள்ளதை கொண்டு போதுமான்ற தன்மை எங்களுக்கு என்ன செஞ்சது ஏற்பட்டது என்கின்ற நோக்கங்கள் அவர்கள்ட்ட என்னது இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுகின்றவர்கள்ட்ட அதிகமானவர்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னு சொன்னால் நிறைய கிடைத்தது என்கின்ற அந்த அடிப்படையில் தான் அதை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சுருக்கமாக நீங்க பரக்கத் ஒருத்தருக்கு விளங்கப்படுத்தணுமாக இருந்தா, இறைவன் நீ போதாதென்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஊடாக கூட உனக்கு தரக்கூடிய மறைமுகமான மனநிறைவான வாழ்க்கை. எப்படி உனக்கு போதாது, உலக ரீதியாக உண்மையில போதாது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு தரக்கூடிய மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி தாரா? மறைமுகமாக தாரா. பார்த்துட்டு இருக்க அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை தர மாட்டான். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல எங்க பரக்கத் இருக்குன்னு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு முஃமின் புரிந்து கொண்டான்னு சொன்னான். பரக்கத் என்பது எனது வாழ்க்கையில் இறைவன் மறைமுகமாக நான் போதாது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மறைவான ஒரு அருள் என்று நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்க கணக்கு பார்த்து பதறக்கூடாது. கணக்கு பார்த்து பதறக்கூடாது. இருக்கிறதுக்கு கணக்கு பார்த்து நம்மள உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த மாதத்துக்கு கணக்கு பார்த்தாலே பதறிடுவோம். சிலருக்கு அடுத்த வருஷத்துக்கு கணக்கெல்லாம் இருக்குது. பதறுவானா பதற மாட்டானா? பதறுவான். மனிதன் பதறக்கு அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஷர்ரு வந்தா அவங்க உடனே பதறக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்ப இந்த பதட்டம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுடைய பழைய விஷயத்தை விட்டு தடுக்கும். முதலாவது மன நிம்மதி போயிடும். குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியா இருக்க மாட்டோம். தர்மம் செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம 3 வருஷத்துக்கு பிளான் பண்ணிக்கிறோம். சரியா? தர்மம் செய்யவே மாட்டோம். எப்ப இபாதத்துக்கு ஈடுபடுறோமா, தொழுகிறோமா, திருப்தி இருக்காது. 3 வருஷத்துக்கு கண்ணால கண்டமே தொழுகிறோம். 3 வருடத்துக்குரிய பிரச்சனை கண்ணில் விளங்குது. அவன் எப்படி இது என்ற மாதிரியான எல்லா சிக்கலும் என்ன செய்யும் ஏற்படும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர தஹது ஹிமாஸன் வ தருஹு பிதானா. நீங்க அல்லாஹ்வின் மீது எப்படி முறையாக தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி தவக்குல் வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல உங்களுக்கு உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோடும் ஈவினிங்ல திரும்பி வாங்க நேரத்தில் வயிறு நிரம்பவும் அது என்ன செய்து வருகிறது. அப்ப அந்த பறவை சாப்பாடு கிடைக்குமாண்டே மரத்துல இருக்கவும் இல்லை. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அங்கலாய்த்துக்கண்டு நைட்டு ஃபுல்லா வராம இருக்கவும் இல்லை. ஈவினிங் என்ன செஞ்சுட்டு திரும்பிட்டு. இப்ப இது இந்த இயல்பு யாரிடத்துல இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல ஒரு நாள் பிளானுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லல. ஆனால் மனிதன் எப்பொழுதும் முயற்சி எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ள மட்டும்தான் கணக்கை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பகுதி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பொறுப்பு கொடுத்துக்கணும். அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த 10 வருஷமும் நம்ம ரிஸ்க் கணக்கு இல்லாம தான் சாப்பிட்டோம். நம்ம கணக்கோட சாப்பிட்டோம். அது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம உழைக்க போறது இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப நம்மளுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ரிஸ்க் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு உணவு கிடைப்பது ஒரு ஆச்சரியம் அல்ல. வயிற்றிலிருந்து பிரிந்த முட்டைக்கு உணவு கிடைக்குது, அது குஞ்சாக மாறுது, அதுதான் ஆச்சரியம் என்றார். அதுக்கு எங்கேயும் போறதுக்கான எந்த வழியும் இல்லையே, அது 21 நாள்ல உருவாகுது தனியா இருந்து, அதுதான் ஆச்சரியம். அதையே ரப்புல் ஆலமீன் உருவாக்குற நேரத்தில் நம்ம இறைவனுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரி, கணக்கு போட்டா என்ன தெரியுமா? அந்த கணக்குல தான் நீங்க போக வைப்பான்ல. எப்படி? அந்த கணக்குல தான் அல்லாஹ் உங்களே போக வைப்பான். ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டிக்கிறீங்க பாருங்க, அப்ப அந்த கணக்கு நியாயமாவும் இருக்கு பாருங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே கணக்குல உங்களை நடக்க வைப்பான். அது அப்படியே நடந்து கொண்டு என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்துல, அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க,
எனக்கு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தருகின்ற பணத்தை தவிர வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லை. சுபைர் தார பணத்தை இல்லாம அதுகல அலைய சுபைர், சுபைர் எனக்கு தார பணத்தை தவிர வேற எந்த பணமும் இல்லை, நான் அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? இந்த கவலைக்கு முதலாவது அல்லாஹு தாலா அவங்களுக்கு ரஹமத் செய்யணும். இந்த கவலைக்கு, இந்த கவலை எங்களிடத்துல எங்கள் பெண்களிடத்துல வராது. ஏன்? நான் இதுல இப்படி தர்மம் செய்து தாரதை எந்த செலவுக்கே போதாது, இந்த ஃபீலிங்ல தான் நம்ம எப்பயும் இருப்போம். நாங்க எப்படி இருப்போம் என்று சொன்னால் கணக்கு பார்த்துருவோம். இவர் தாரதுல நான் தர்மம் செய்யணுமா? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களோட கேள்வி என்ன தெரியுமா? சுபைர் தாரது தவிர என்கிட்ட பணம் இல்லை, அதுல இருந்து தர்மம் செய்யலாமா? உணர்வு என்ன? நான் தர்மம் செய்யறேன், எப்படியாவது நான் எப்படியாவது தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு அவங்ககிட்ட இருக்குது. ஆனா அவங்ககிட்ட பணம் இல்லை, அவர்களிடத்துல பணம் இல்லை. அப்ப சுபைருடைய பணத்திலிருந்து தர்மம் செய்யலாமா? அப்ப அர்த்தம் என்ன? அந்த தர்மத்தை செஞ்சுட்டு பணம் போதான்னு சுபைர்ட்ட அவர் சொல்ற ஐடியா இல்ல. அந்த தர்மத்தை செய்துட்டு நீ தந்த பணமே போதாது அப்படின்னு சொல்ற ஐடியாவும் இல்ல. இருக்கிறத தர்மம் செஞ்சுட்டு உள்ளபடி திருப்தியும் என்ன செய்யறது ஏற்படுத்திக்கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முடியும். அவங்க தானே பொறுப்பெடுக்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம்? அதுல இருந்து தர்மம் செய்யலாம். லா துஹ்சி ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். அப்படின்னா கணக்கு பார்க்க வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு என்ன செய்வான்? கணக்கு பார்ப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி மூலம் ஒரு விஷயம் சொல்றாங்க. கணக்கு பார்க்க வேண்டாம் நீங்க சொன்னது என்ன தெரியுமா? கையில் உள்ளதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம இருங்கன்னு அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றேன்னு சொன்னா, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா, அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொன்னால் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாகவும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த், நீங்க உங்களோட கை எப்படி வச்சுக்கலாம் வேண்டாம். அப்படி என்ன, எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ற லெவல்ல வைத்துக் கொள்ளவும் வேண்டாம், ஒரேடியா இப்படி விரித்து விடவும் வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணக்கு பார்க்கிற என்ற பகுதியை எதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், எந்த கணக்கு பார்த்தல் உங்களை கொண்டு போய் தர்மம் செய்யாத இடத்துக்கு கொண்டு போய் விடுமோ, உங்களை கொண்டு போய் என்ன வாழ்க்கையிலேயே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துமோ, இது மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. அதனாலதான் அன்சார்களுக்கு அல்லாஹ் தஆலா பாராட்டுறோம், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அன்சார்களுடைய சிறப்பம்சம் என்ன? அவர்களுக்கு தேவை இருந்தாலும் மக்கா முஹாஜிர்களுக்கு என்ன செஞ்சாங்க, உட்படுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வமய்யுக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க கவனிக்க வேண்டிய பிரதானமான அம்சம் பரக்கத் என்கின்ற பகுதியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது அம்சம், கணக்கு பார்த்தல் என்பது இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த கணக்கு பார்த்தல் எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நம்ம கஞ்சத்தனம் பேசுறதுக்கு, தர்மத்தை தடுக்கிறதுக்கு, குடும்பத்தை நிம்மதியை குலைக்கிறதுக்கு, பதட்டமாகவே திரியறதுக்கு, இதுக்கு அந்த என்ன செய்யக்கூடாது, அந்த கணக்கு பார்க்க கூடாது. எதுக்கு கணக்கு பார்க்கலாம் தெரியுமா? தர்மம் செய்ய போறேன்னு கணக்கு பாருங்க, என்ன எவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கணக்கு பாருங்க. கொடுக்க முடியுமா இல்லைன்றது கணக்கு பார்க்க வேண்டாம். கொடுக்க முடியுமா இல்லையா என்பதுக்கு கணக்கு பார்க்க வேண்டாம். எதுக்கு கணக்கு பாருங்க, எவ்வளவு கொடுப்போம். அப்படி இடத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்வான். நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்கலாம், 1 ரியால் கொடுக்கலாம், கணக்கு பார்த்து நீங்க தர்மம் தான் செய்றீங்க, தர்மத்தை என்ன செய்யல, தடுத்துக்கல. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, கொடுக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி கணக்கு பார்க்கறீங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொடுக்க இயலாதா அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. அப்ப அர்த்தம் என்ன? கணக்கு பார்த்தது எதுக்கு? கொடுக்காமல் இருப்பதற்காக கணக்கு பார்த்தல். இந்த நிலைமை வருமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்ப்பான். ஏன்னா நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு பார்ப்பான். இப்ப நீங்க அதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஒரு 10 ரியால் கொடுப்போம் பண்ணுவீங்க, அல்ல கொஞ்சம் வசதி கூடுதலாக ஒரு 50 ரியால் கையில கொடுப்போம், நல்ல வசதி இருக்கு 50 ரியால் கொடுப்போம். யாராவது 1000 ரியால் கொடுத்து அனுப்புமா? நான் பணக்காரன் தெரியட்டு இருந்தா அப்படி 1000 ரியால் இந்த ஐபோனை வச்சுக்க அப்படி எல்லாம் கொடுத்து அனுப்புமா? கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏன்? எங்கள்கிட்ட இல்லையா? இருக்குது. ஏன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா, இது இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு இவ்வளவே பெருசு, இதுல இன்னும் கூட கொடுக்கணுமா நினைக்கிறோம். இதை நாங்களே நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க மாட்டானா?
நாங்களே எங்கட பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு நினைக்க கூடாதா? உனக்கு 3000 ரியால் தான், உனக்கு 10,000 ரியால் சரி வராது அப்படின்னு அல்லாஹ் தஆலா நினைக்க மாட்டாங்க, நினைப்பான். இருந்து சிலருக்கு அல்லாஹ் தஆலா கண்ணா பின்னாண்டு பணம் கொட்டுற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்களே கொடுக்க மாட்டோம். சொந்த கொட்டுறான் என்ன அர்த்தத்துல கொட்டுறான்? கணக்கு பார்க்காம ஏழைகளுக்கு, உறவுகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, அகதிகளுக்கு கொண்டு போய் என்ன சேரி என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம கணக்கு பார்ப்போம். நாங்க கணக்கு பார்ப்போம். இந்த ஜெனரேஷனோட கணக்க முடிக்கிறவனு இருக்கிறான், பேரன் வரைக்கும் கணக்கு பார்க்கிறவனு இருக்கிறான். இது சும்மா சொல்லல, பேரன் பேத்தி வரைக்கும். எப்படியும் போடி போனா மொத்தமாக எல்லாம் குடும்ப மெம்பர்ஸ் வந்து ஒரு 28 வர வாய்ப்பு இருக்குது. அப்ப 28 பேருக்கு இப்ப நிலம் எடுக்கணும். இது பேரன் பேத்தியில, தனக்கு பிள்ளைக்கு கூட இல்ல, பேரன் பேத்தி அந்த பிள்ளைகள் கஷ்டப்படாம வாழணும் அப்படி என்பதற்காக இது மாதிரி நினைக்கிறது தவறு இஸ்லாம் சொல்லல. தர்மத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டியும், கஞ்சத்தனத்தை வாழ வைக்கணும் என்பதற்காக வேண்டியும், பயந்து கொண்டு, பொருளாதாரத்துக்கு பயந்து கொண்டு இந்த மாதிரி நினைப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு இது மட்டுமல்ல வழி, ஏராளமான வழி இருக்கு. ஒருத்தனை என்ன செஞ்சிருக்கிறதுக்கு, முழுமையாக மூடி விடுவதற்கு ஏராளமான வழி உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் அம்சம், நமது கணக்கு பார்த்தல்கள் எதுக்கு இருக்கணும் என்று சொன்னால் பதட்டத்துக்காகவோ எப்படி எவ்வளவு அப்படி என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. நல்ல விஷயத்தை நோக்கிய ஒரு நகர்வுக்காக என்ன செய்யலாம், ஒரு மனிதன் கணக்கு பார்க்கலாம். மற்றபடியான கணக்கு பார்த்தல் அல்லாஹ் எங்களை கணக்கு பார்க்க என்ன செய்யும், அல்லாஹ்வை வைத்து விடும் என்கின்ற மாதிரியான செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த செய்தியை பாருங்கள், அதாவது ஒரு செய்தியில ரசூல் இந்த மாதிரி புரிஞ்சு கொள்ற அமைப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய செய்தி, மிக்தாம் இப்னு மஅதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும். கீலோனா கிலோ, உங்களுடைய உணவுகளை எல்லாம் நிறுத்து பார்த்துக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். இப்ப கணக்கு பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும் ஃபீஹி, உங்களுடைய அளவை நிறுவைகளை கணக்கு பாருங்க, பார்த்து வாங்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்து செய்வான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு பார்க்க வேண்டாம், கணக்கு பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியில கிலோ கணக்கு பாருங்கன்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன அமைப்புல தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஏமாறாமல் இருக்க, சரியா அளந்து வாங்கினா கூட கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது என்பதற்காக, பேணுதலாக வாழணும் என்பதற்காக, குறையா இருந்தாலும் பரவாயில்ல என்ற அமைப்புக்காக ஒருத்தன் கணக்கு பார்ப்பானாக இருந்தா அதுல அல்லாஹ் என்ன செய்வான், யுபாரக் லக்கும் ஃபீஹி, அதுல என்ன செய்வான், பரக்கத்து அல்லாஹ் தஆலா செய்வான். அந்த மாதிரி கணக்கு பார்த்தா. ஆனா இந்த மாதிரி கணக்கு பார்த்தா அல்லாஹ்வே உங்களுக்கு என்ன செய்வான், கணக்கு பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ் சில செய்திகள்ல வருது, வயர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப், நாடியவர்களுக்கு கணக்கே இல்லாம அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். நாடியவர்களுக்கு கணக்கு பார்க்க மாட்டான் அல்லாஹ் கொடுக்கிற நேரத்தில். சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கணக்கு பார்த்து கொடுப்பான். இப்ப கணக்கு பார்க்காம கிடைக்கணும்னா நம்ம கணக்கு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இது போன்ற தருணங்களிலே தவிர என்ற முதல் செய்தியை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கு பார்த்தல் என்ற பகுதியை இன்னும் நம்ம விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால், பரக்கத்துடைய பகுதி அதுதான். கூடுதலாக இன்னும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், சஹீஹுல் புகாரில ஒரு செய்தி வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லக்கத் துஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபீ ரஃபி மின் ஷைஇன் யஅகுலுஹு து கபிதின் இல்லா ஷத்ரு ஷஈரின் ஃபீ ரஃபின் லி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. உணவு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை, அதாவது ஈரல் உள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. ஒரு தட்டுல, எனக்குள்ள ஒரு தட்டுல இந்த ரக்கு வச்சிருப்போமே, அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. ஷாயிர் என்ன செஞ்சது, கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல, அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அதுல இருந்தா சாப்பிட்டு வந்தேன். ஃபஅகல்து மின்ஹு, தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தேன். நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும். அது என்ன சொல்லுங்க, என்னடா இது இவ்வளவு நேரமா சாப்பிடுறோம், இவ்வளவு நாளா சாப்பிடுறோம், முடியவே இல்லை. நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை. சரி, முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா? சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட மாட்டோம். எப்படி அது இவ்வளவு நாளைக்கு வருது அப்படி என்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும். அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம் என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, லவ் கான லிப்னி ஆதம வாதியானி மின் ذهب லபதகா இலைஹிமா சாலிதா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் அவன் என்ன பண்ணி, இப்ப நீங்க விடிஞ்சு காலையில் எழும்புறீங்க,
வீட்டுக்கு முன்னால திடீர்னு ஒரு ஓட 2 ஓடு தனி தங்கம் தான். என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா? நமக்கு அப்படி வராது. எங்கிருந்து உருவாயிச்சு? நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா? எங்கிருந்து உருவாயிச்சுன்னு தேடிக்கிட்டு போவோம். அந்த ஊத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட், இது 3ஆ வெட்டலாம், இத 4ஆவதாக வெட்டலாம். இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் வராது. பேரம்பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனது வாயை எது நிரப்பும் தெரியுமா? மண்ணு நிரப்பும். மண்ணுல உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர 2 ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்ல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். அதை நினைக்காம என்ன செய்வான், அது எங்க முளைவிடுற இடம் அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன்னூட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சிந்தனையில தான் நம்ம இருப்போம். அதனால மண் தான் நிரப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாக மனிதன் அடிப்படையில யோசிக்கிறான். இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுச்சு. இளநீ குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம். குடிச்சவர் என்ன கூடுதலா இன்னும் வந்துட்டே இருக்கு, குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பாத்துருவோம். அதுக்குள்ள இளநீக்குள்ள பாத்துறா இவ்வளவுதான் இளநீ, ரைட், அதுக்கு போலதான் திருப்தியா குடிப்போம். எவ்வளவுன்னு தெரியுது, கணக்கு பார்த்தா அல்லாஹ் ஒரு கணக்கு என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஆயிஷா ரலியல்லாஹு இயல்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஃபலம்மா ஹத்தா தால அலைய, கூட வந்து கண்டே இருக்குது. நாங்க ஒரு 4 நாள் வச்சிருப்போம், இது 8 நாள் 10 நாளைக்கு கோதுமை என்னது அதுல இருந்து வந்துட்டே இருக்குது என்று சொல்ல நேரத்தில் ஃபகில் துஹு, நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளவு இருக்குது, ஃபஃபனிய அதோட முடிஞ்சேன். அதனோட அது என்ன செய்தது, முடிந்தது. அப்படின்னா என்ன, இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும், 2 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது, கணக்கு தெரிஞ்சிருமா? பரக்கத் எப்பயும் மறைமுகமா தான் இருக்கும். பரக்கத் எப்ப இருக்கும், மறைமுகமாக மட்டும்தான் பரக்கத் இருக்கும். தெரிகிற அளவுக்கு பரக்கத் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சான்னு சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது. கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். ஃபஃபனிய முடிஞ்சது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையில நடந்திருக்கும். அல்லாஹ் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்ய நினைத்திருப்பான், வந்துகிட்டு தானா வந்துகிட்டு இருந்திருக்கும், கணக்கு பார்த்திருப்போம். அது பொறுக்க முடியாம என்ன செஞ்சிருப்போம், எப்படி வருது எங்கிருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சிடும். நாங்க பிரம்மையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கில்துஹு ஃபஃபனி, நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது, அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி பாருங்க இன்னொரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வராரு. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ததைமுஹு, அல்லாஹ்வின் தூதரே பசியா இருக்கு, குடும்பத்தோட வரான், பசியா இருக்குது, உணவு வேணும் அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்அமஹு ஷத்ர வஸ்க் ஷஈரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 60-70 கிலோ மாதிரி அந்த பைத்துல் மாலில் எடுத்து என்ன செய்றாங்க, கோதுமை என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துடுறாங்க. இவர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டார், வீட்டுல வச்சு சாப்பிடுறாரு. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க, அல்ல ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடலாம் பண்ணுவீங்க, 2-3 வருஷத்துக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கும். அவர் சொல்றாரு, ஃபமாஸால ரஜுலு யஅகுலு மின்ஹு வம்ரஅத்துஹு, அவரும் அவரது மனைவியும் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. வ தைஃபுஹுமா, அவங்களோட வரக்கூடிய விருந்தாளிகளும் சாப்பிடுவாங்க. இதுல இருந்து எடுத்து விருந்தாளிகளுக்கு சாப்பிட அவங்க பெருசா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது 1 மாசத்துல, இது 1 வருஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குதே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்த நேரத்தில் ஹத்தா காலம் நிறுத்து பார்த்துருவோம், என்ன நிறுத்து பார்த்துருவோம் சொல்லி எடுத்து நிறுத்து பார்க்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டு எவ்வளவு ஒரு 10 கிலோ இருக்குமா, 10 கிலோ எவ்வளவு நாளைக்கு போகுமோ அவ்வளவு நாள் அது முடிஞ்சிட்டு நேர ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. ஃபஅத்தன் நபி, அல்லாஹ்வின் தூதரே ஒரு சப்ஜெக்ட் செஞ்ச இது என்ன மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால லவ் லம் தகில்ஹு லஅகல்தும் மின்ஹு வலகாம லக்கும், நீங்கள் நிறுத்து பார்க்காமல் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள், அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இது வந்து ஒரு ஈமானிய இடத்திலிருந்து பார்க்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதர். இந்த இடத்துல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கண்டே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு, என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை.
தேவையில்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த பரக்கத்தை என்ன செஞ்சிடும், எங்களை விட்டு போய்விடும். ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும் என்ற இந்த அடிப்படையில தான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு 2 பேரும் சாப்பிடுவோம், மெதுவா சாப்பிடுவோம், வயிறார என்ன செஞ்சிருப்போம், சாப்பிட்டுருப்போம். ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு 2 பேரும் சாப்பிட்டுருப்போம், போதாம இருந்தீங்க சில நேரங்கள்ல. அதுக்கு அகோர பசின்னு ஒரு காரணம் வேற என்ன செய்வோம், நம்ம சொல்லிக் கொள்வோம். ஆனால் அந்த பரக்கத்தின் மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி அதாவது இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன உம்மு மாலிக் என்ற பெண்மணி கானத் துஹ்திலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உக்கத்தின் லஹா சம்னன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு மாலிக் என்ற பெண்மணி எப்பயும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம், இந்த மாதிரி உள்ள தோல்பை, இதுல நெய் என்ன செய்வாங்க, சாதாரண இந்த அளவுக்கு உள்ளதுல நெய் ஊற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்ட்டா வளமையா கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்து வந்தாங்க. ஃபயதிஹா பனுஹா ஃபயஸ்அலூனல் உதும வலைஸ இன்தஹும் ஷை. இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்தாச்சா ரிட்டர்ன் வரை வச்சிருவாங்க. நெய் முடிஞ்சிருக்கு முடியாம இருக்கு அதெல்லாம் தெரிய வச்சிருவாங்க. பிள்ளைகள் வந்து ஏதாவது தொட்டுக்களை கேட்டா, உதுமன்னு சொல்றது நம்ம ஆணம் குழம்புன்னு சொல்றோமே, அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப அதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில உள்ள அளவுக்கு தான் இருக்கும். அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல இருக்குதா இல்லையா அவங்களுக்கு தெரியாது, இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்து ஊத்தி விடுவாங்க. அதுல இருந்து என்ன செய்யும், கொஞ்சம் கிடைக்கும், இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சா, ஃபமாசால அதாவது ஃபதஜிது ஃபீ சம்னன் ஃபமாசால யுகீமு லஹா உத்ம பைத்திஹா ஹத்தா அஸரத்து. தொடர்ந்து இப்படி குடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒரு தடவை அவங்க போதும் பண்ண நினைக்கல, நல்லா ஊத்துவோம்னு புளிஞ்சு விட்டாங்க. எப்படி அந்த தோல் எடுத்து நல்லா புளிஞ்சு ஃபுல்லா எடுத்து என்ன செஞ்சு ஹத்தா அஸரத்துக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டாங்க, இல்ல அப்படின்னா போதாது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சுட்டாங்க, புளிஞ்சு முழுசாக ஊத்தி விட்டாங்க. அதுக்கு பின்னால ஹத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி எல்லாம் நடந்தது எங்க வீட்டுல, இப்ப என்ன செய்யல அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப ஃபகால அஸர்தீஹான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியே பிடிந்து எடுத்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, காலத் நான் அப்படி எடுத்தேன்னா அப்படின்றாங்க. கால லவ் தரக்தீஹா மா ஸால காயிமன், அப்படியே விட்டுருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டிருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும், அதிலிருந்து கொஞ்சம் அதான் இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், வைப்பா. அது மாதிரி அது இருந்து கொண்டே என்ன செய்யும், இருக்கும். கணக்கு பார்த்து இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கணக்கு பார்த்து இல்லன்னு என்னது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்கறாங்க நிறுத்தீங்களான்னு கேட்கறாங்க, இங்க கேட்கறாங்க பிழிந்தீர்களான்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்களா இல்ல ஒருத்த டைம் அங்க சாப்பிட்டு அங்க வந்து நீங்க பிழிந்தீர்களா, இங்க கேட்கறாங்க நிறுத்தீங்களா இப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்கன்னா கணக்கு பாத்தீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பார்க்கணும். அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான். அதுக்கான வழிமுறைகள் நம்ம அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் என்ன செய்யுது, அது இருக்குது.